பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று பவுல் இந்த இடத்துல கொரிந்தி பட்டணத்துக்கு எழுதுகிற போது சொல்லுகிறார். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை பார்க்கிறோம். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் வேண்டும். பவுல் அதான் சொல்றாப்புல, நீங்கள் தரிசித்து ஒவ்வொன்றா பார்த்து நடக்காம விசுவாசித்து நடங்க. விசுவாசம் என்றால் காண்கிறது அல்ல, காணாததின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பார்க்காதது மேலே விசுவாசம் இருக்க வேண்டும். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. யாக்கோபு 4:14, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் சொல்றப்பல விசுவாசித்து நடப்போம் என்று. உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. உலகம் முழுவதும் நீங்க ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் உங்களுக்கு லாபம் என்ன அப்படிங்கிறத நிருபங்கள்ல பார்க்கணும், சுவிசேஷத்துல பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. இங்க சொல்லுது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது. கொஞ்ச காலத்திலே தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கிறது. கொஞ்ச நேரத்துல கொஞ்ச காலத்துல தோன்றும் புகையை போல, அது பின்பு பார்த்தீங்க அப்படின்னா அது காணாமல் போய்விடும், தோன்றாமல் போய் புகையை போல இருக்கு நம்முடைய வாழ்க்கை. நாம் ஒரு பாத்திரத்துல சாப்பாடு செய்யறங்கிற போது, அந்த சாப்பாடு ஆகிறங்கிற போது, தண்ணி கொதிச்சு வரங்குறங்கிற போது, அரிசி கொதிச்சு சாப்பாடு கொதிக்கு வரங்குறங்கிற போது அநேக பபுள்ஸ் எல்லாம் வரும், முட்டைகள் எல்லாம் வரும், அப்படியே மேலே 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 வரும். ஆமென், அல்லேலூயா. அதை போல நம்முடைய எண்ணங்கள் இன்றைக்கு சிறகடிக்கிறது. வாழ்நாளில் எதை பிடிக்கலாம், எதை செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை என்ன பண்ணி கொண்டிருக்கு, சிறகடித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை புகையை போல இருக்கு. நம் வாழ்க்கை என்ன நம்பிக்கை இருக்குது. வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வரும். வாழ்க்கை என்பது ஒரே வாழ்க்கை தான், 7 ஜென்மங்கள் கிடையாது, ஒரே வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும், விசுவாசித்து வாழணும். இதற்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்கிற விசுவாசித்து நடக்கிறவர்களாய் வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் அந்த கொரிந்தியர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் பார்க்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நித்திய வீடு நமக்கு உண்டு, ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த நித்திய வாழ்க்கை அடைய வேண்டும், நித்திய வீட்டை நாம் அடைய வேண்டும். இந்த கூடாரம் ஒரு நாள் என்ன ஆயிரும், மறைஞ்சு போகும், ஒளிந்து போகும், அழிந்து போகும். ஆனா அழியாத ஒரு நித்திய வீடு, கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு தேவன் பரலோகத்திலே நமக்காக உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் பரலோகத்திலே ஒரு நித்திய வீட்டை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதை தரிசித்தல்ல, அதை விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
நான் மரித்ததுக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த நித்திய வாழ்க்கைக்கு நீங்க பாத்திரவான்களா? இன்றைக்கு மரித்தா நான் பரலோகம் போவோமா அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கா? எண்ணங்கள் சிறகடிக்குது. அந்த உலையில அரிசி கொதிச்சு வருகிற அந்த பபுள்ஸ் வருகிறது போல இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் சிறகடிச்சு பறக்குது. எதை பிடிக்கலாம், என்ன செய்யலாம், அதை பிடிக்கலாமா, இதை பிடிக்கலாமா, நிலவுக்கு போலாமான்னு பார்க்குறோம். நிலவுக்கு போறது பிரச்சனை இல்லை, நித்திய வீட்டுக்கு போவோமாங்கிறது தான். அந்த நித்திய மோட்சத்தை அடைவோமா? அதை விசுவாசித்து நடக்க வேண்டும். அதாவது தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்கிறத முதல்ல விசுவாசிக்கணும். அதனால 7வது வசனம் சொல்வதிலேயே, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்து எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்து எப்பொழுதும் தைரியமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த தேகத்தில் நாம் போக முடியாது. இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பும். ஆத்துமாவிலே நாம் தேவனோடு நித்திய காலமாக வாழக்கூடிய வாழ்க்கை ஸ்ட்ரக்சர் மாறும். 8வது வசனம் சொல்லுது, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருப்போம் என்பது அதிகமாய் விரும்புகிறோம். இந்த விருப்பம் தான் வேணும். நான் இன்னைக்கு மரித்தாலும் நான் நித்திய வீட்டுக்கு போவேன், பரலோகத்துக்கு போவேன், தேவனோட நித்திய காலமா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்க விசுவாசித்து நடப்பீங்க. எவ்வளவு பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனா அந்த நித்திய வீட்டை அடைய வேண்டும் என்கிற ஒரு லக்கு நமக்கு வேணும். நான் இன்றைக்கு மரித்தாலும் நான் அந்த நித்திய வீட்டுக்கு போவேன், பரலோகத்துக்கு போவேன், தேவனோடு நான் என்றென்று வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற அந்த நிச்சயம் வேணும். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். 5வது வசனம் சொல்லுது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இதற்கு ஆயத்தப்படுத்துகிற நம் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவர் அவரே. பரிசுத்த ஆவி உங்களை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியை கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனே, நான் அந்த நித்திய ஜீவனை பெறணும், அந்த நித்திய வீட்டுக்கு நான் போகணும், அதுக்கு என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. உலகத்தில் நெருங்கி வருகிற பாவங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அந்த நித்திய மோட்சத்தை அடைவதற்காக, அந்த நித்திய ஜீவனை அடைவதற்காக, அந்த நித்திய வீட்டை அடைவதற்காக லக்கை நோக்கி ஓடுங்க. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்க. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க விசுவாசத்தில் நில்லுங்க. நித்திய ஜீவனை எப்படியாவது பெற வேண்டும் என்கிற லக்கை நோக்கி ஓடுங்க. பரிசுத்த ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என் லக்கு நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், தேவன் கட்டப்படுகிற அந்த நித்திய வீட்டுக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும், ஆண்டவரே என்னை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே சொல்லி பரிசுத்த ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா.